இந்த வீடியோல மத்திய மாலை உங்களுக்கு 8 லெசனோட हिंदी में अनुवाद कीजिए இன்னைக்கு பாத்துறலாம் பார்ட் 1 பாருங்க 5 minute both are stood steady 5 minute னா ஒரு நிமிடம் இல்லையா சோ அப்போ ஹிந்தில 1 minute வரை என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் both as stood steady அப்படினு சொல்றாங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க நின்னுட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க ஒரு நிமிடம் வரை நாங்கள் இருவரும் அசையாது நின்னுட்டு இருந்தோம் past tense ல இருக்கு சோ past tense ல இருந்துனா गडे रहे அப்படினு வரணும் गडे रहे அப்படினா past tense சோ அப்போ ஸ்டடி அப்படினா ஸ்தம்பனா அசையாது அப்படினா ஸ்தம்பம் மாதிரி ஸ்தம்பித்திருந்தோம் அப்படினு சொல்றாங்க இல்லையா சோ அதுதான் ஒரு நிமிடம் வரை நாங்கள் இருவரும் அசையாது நின்றிருந்தோம் 5 minute both as stood steady இந்தில 1 minute हम दोनों गडे रहे स्तंभ அப்படினு சொல்றாங்க அடுத்து the tiger was growling புலி வந்து உரிமை கொண்டிருந்தது டைகர்னா பாக் குர்தா ரஹா है உருமறதுக்கு குர்தான்னு சொல்றாங்க பாக் குர்தா ரஹா தா ஏனா பாஸ்ட் டென்ஸ் சரி ing வந்திருக்கு சோ ரஹாதானா कंटीन्यूअस टेंस ing ना कंटीन्यूअस टेंस रहातान வரணும் its eyes were imitating fever उसकी its ना उसकी eyes ना आंग were ना theme அதாவது past tenseல girl சோ அதனால theme उसकी ना girl தான் சொல்லிருக்காங்க imitating fire imitating னா அக் அதோட fire வந்து அக் ரஹி imitating அது வந்து எப்படி இருக்கான் ஒளிரும் மாதிரி இருக்கான் தமிழ்ல படிங்க அது கண்கள் வந்து தீப்பொறியில இருந்து ஒளி வீசி கொண்டிருந்தது उसकी आंखों में अंग अगल उकल रही थी अगल இல்ல उगल रही थी उसकी आंखों में अंग उगल रही थी அடுத்து I did not stood at it and I did not attack me मैंने I did not அப்படினா मैंने नाट இருக்கு இல்லையா சோ அப்போ மேம் ने उस पर गोली मारी நான் வந்து என்ன பண்ணல அவட அத சுடல और ना ही वह मुझ पर चपड़ा அது வந்து என்ன அட்டாக் பண்ணல ना ही मुझ पर मीना मुझ पर अटैक ना चपड़ा சோ அப்போ எப்படி சொல்லணும் मैम ने उस पर गोली मारी और ना ही वह मुझ पर चपड़ान வருது that 1 minute was like an age that 1 minute அது எப்படி தமிழ்ல சொல்றாங்க இந்த ஒரு நிமிடம் ஒரு யுகத்திற்கு சமமா இருந்தது யுகத்தை வந்து இங்க விட்டுட்டு இருக்காங்க இங்க தமிழ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க அந்த ஒரு நிமிஷம் that 1 minute युग के समान है அப்படினு சொல்றாங்க ஒரு யுகத்துக்கு சமானமா இருந்தது वह 1 minute मेरे लिए एक युग के समान था அப்படினு இருந்தது சோ தானியா முடியுது past tense கடைசியில் புலி ஒரு மூச்சில் திரும்பி ஓடிச்சு आगिर கடைசினா ஆகிர் புலினா பாக ஒரே மூச்சுல एकदम திரும்பி ஓடிச்சுனா பாகா அப்படினு சொல்றாங்க அது திரும்பியதும் அது என் மேல் தாக்க வருகிறது என்று நினைத்தேன் அது திரும்பனோட என்ன தாக்க நினைக்கிறது मुझ पर हमला करने आ रहा है जब वह मुटने लगा मुटकर அப்படினா திரும்புறது ஒருவேளை அது திரும்பும்போது जब वह मुटने लगा तो मैम ने सोचा कि நான் வந்து திங்க் பண்ணேன் वह मुझ पर हमला करने आ रहा है இது என்ன தாக்க வருது அப்படினு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணேன் துப்பாக்கியால் சுட்டேன் मैम ने बंदूक से गोली मारीனா சுட்டேன் அது பதுகா அப்படினா துப்பாக்கியால் சுட்டேன் இதன் பிறகு புலியின் இதயத்தை பிளக்கக்கூடிய கர்ஜனை காதில் பட்டது இதன் பிறகுனா बात में उस बाघ அந்த புலியின் ஹிருதய விதார் கர்ஜன் இருதயத்தை வந்து பிளக்கற விதாரன் கர்ஜன் என்ன பண்றது கானோமே சுனாயி படா அப்படினு சொல்றாங்க ஒரு வாட்டி வாசிக்கிறேன் பாருங்க हम दोनों 1 मिनट तक स्तंभित गड़े रहे बाघ गुर्दा रहा था उसकी आंखों में अंग उगली रही थी मैम ने ना उस पर गोली मारी और ना ही वह मुझ पर चपड़ा वह 1 मिनट मेरे लिए एक युग के समान था आखिर बाघ एकदम मुकड़ कर बाहा जब वह मुड़ने लगा तो मैम ने सोचा कि वह मुझ पर हमला करने आ रहा है मैम ने बंदूक से गोली मारी बात में उस बाघ का हृदय विदारक गर्जन कानों में सुनाई पड़ा அப்படின்னு சொல்றாங்க
அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன்று சரியா, புலி சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன்று அக்பர். தில்லி அரண்மனையில் அமர்ந்து 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு பாபருடன் அன்பான ஒரு மகன் ஹுமாயூன் நோயுற்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. दिल्ली அரண்மனை, दिल्ली के सिंहासन पर बैठने 4 या 5 साल के बाद बाबर का प्यारा बेटा हुमायूं बीमार पड़ा। दिल्ली के सिंहासन पर बैठने के 4-5 सालों के बाद பிறகு के बाद பாபர் का प्यारा बेटा யாரு, ஹுமாயூன் நோயுற்றான். புடியா மிகுந்த மருத்துவம் செய்தும் அவனுடைய நோய் அதிகரித்து வந்தது. बढ़िया इलाजना मरतुवम, बढ़िया நிறைய इलाज करने पर भी उसके बीमारी बढ़ती गई. ஆனா கூட அவருடைய பீமாரினா அவருடைய நோய் வந்து बढ़ती அப்படின்னா அதிகரிச்சது. அரச சபையில் ஒருவர் சொன்னார், दरबारियों में से एक ने कहा, दरबारियोंல இருந்து ஒருத்தர் சொல்றார், एक ने कहा अगर आप என்னது தாங்கள் தங்களுடைய மிக விருப்பமான ஒரு பொருளை திறந்து விட்டுவேனால் தங்களுடைய மகன் குணமடைவான்னு சொல்றாரு. அப்போ இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நடந்தால் அப்படின்னு சொல்றதுனால அகர் இஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அகர் யூஸ் பண்ணணும். இங்கே இருக்கா இஃப் இருக்கா, இஃப் யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், இஃப் பார்த்தாலே அகர் யூஸ் பண்ணணும். அகர் என்ன பண்ணணும், ஒருவேளை ஆப் நீங்கள், தாங்கள்னா ஆப் அப்னி உங்களுடைய மிக விருப்பமான, அப்னி கிசி ஏக்கு சப்சே பியாரை எல்லாத்த விட விருப்பமான சீஞ்சோம் அது ஒரு பொருளை தியாகுதே திறந்துட்டீங்க அப்படின்னா விட்டுட்டீங்கன்னா ஆப்கா பேட்டா தங்களுடைய மகன், ஆப்கா பேட்டா அவசிய கண்டிப்பா என்ன பண்ணுவான் குணமடைவான்னு சொல்றாரு. அவசிய ஸ்வஸ்த் ஹோ ஜாயஹா குடைமடைவான், ஜாயஹானா பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாங்க. இதன் பின் பாபர் சொன்னார், இஸ் பர் பாபர் போலா, அதனால பாபர் சொல்றாரு, என்னுடைய அன்பு மகன், மேரா பியாரே பேட்டா, பேரே பேட்டா வந்து காக நான் என்னுடைய உயிரை திறந்து விடுவதை கூட தயாரா இருக்கிறேன். अपनी जान भी जोड़ने के तैयार है, मैं अपने बेटे के लिए अपनी जान को भी जोड़ने तैयार हूं அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாட்டி வாசிக்கிறேன் பாருங்க. दिल्ली के सिंहासन पर बैठने के 4-5 सालों के बाद बाबर का प्यारा और बेटा हुमायूं बीमार पड़ा. बढ़िया इलाज करने पर भी इसके बीमारी बढ़ती गई. दरबारियों में से एक ने कहा, अगर आप अपने किसी एक सबसे प्यारा सिंजोम त्याग दे दो, आपका बेटा अवश्य स्वस्थ हो जाएगा. इस पर बाबर बोला, मैं अपने बेटे के लिए अपनी जान भी छोड़ने तैयार हूं அப்படின்னு சொல்றாங்க. சரியா, மேம் அதான் ஹும்ல முடியும். இதெல்லாம் வந்து கிராமர் படி நீங்கள் கரெக்டாக எழுதிடுங்க. சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது பாஸ்ட் டென்ஸாக ஃபியூச்சர் டென்ஸாக பார்த்து எழுதணும். அடுத்தது கோகனட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. கோகனட்டை பற்றி வந்திருக்கு. தேங்காய்க்குள் மிகவும் இனிப்பான நீர் இருக்கிறது. नारियल के अंदर बहुत मीठा पानी है. बहुत मीठा என்ன பண்ண பானி है. தேங்காயின் பருப்பை மக்கள் பல வேலைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். தேங்காய் அந்த தேங்காய்க்கே கறி இருக்குல்ல, தேங்காய் அந்த பத்தை சொல்லுவோம்ல, அந்த அன்கே காரியம் மேம் உபயோக கத்திக அதை வந்து என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லோகோம்கோ அநேக காரியம் இந்த வேலையில் யூஸ் பண்ணுறாங்க. உபயோக கத்தேகே. முற்றிய தேங்காய் नारियल के पक्की गारी को, पक्कीना मुற்றியது, नारियल का पक्की गारी को सुख लेता है. சுக்குனா உலர்த்திடுறாங்க கொள்கிறார்கள். சுக்கா லேதாக, சுக்கானா உலர்த்துறது. இந்த காரினா பருப்பு, பக்கி அப்படின்னா முற்றிய தேங்காய், பக்கி நாரியல்கோ என்ன பண்றாங்க சுக்கா லேதாக, அதை கொப்பரை என்று சொல்வார்கள். உசே கோப்ரா கத்தேகே, அந்த கொப்பரையை செக்கிலிட்டு ஆட்டி எண்ணெய் அடிக்கிறார்கள். உசி கோல்ஹூ மேம் டால்கர், அதாவது செக்கில் போட்டு நிச்சோட்தேஹேம் அரைக்கும் போது, நிச்சோட்தேமே ஆட்டும் போது தேல் நிகழ்த்தி எண்ணெய் வருது. नारियल के तेल दीप जलाने और
விளக்கு ஏற்ற தேங்காயோட எண்ணெய் வந்து விளக்கிற்கும் தலையில் தடவிக்கொள்ளவும் உபயோகப்படுகிறது. நாரியல் கா தேல், அது தேங்காயுடைய எண்ணெய். தீப் ஜலானே, தீப்னா விளக்கிற்காகவும், சிற்பர் தலையில வந்து லஹானே கெலியும் கம் மேம் ஆத்தா ஹை. நாரியல் அதனுடைய நாரின் கயிறு பை முதலிய பல்வேறு அதனுடைய ஓலை கொண்டு பாய்கள் செய்யப்படுகின்றது சொல்றாங்க இல்லையா. ஓலைனா அந்த இலை தானே ஓலை, ஸோ அதனால பத்தே. நாரியல் கா பத்தே சே चटाइयाम बनाई जाती है. चटाइयामना ஓலை பாய், चटाइयामना பாய். அதனுடைய நாரினால் கயிறு பை முதலிய பலவிதமான பொருட்கள் செய்யப்படுகிறது. அதனுடைய நாறு என்னது, ரேஸ், நாறுனால என்ன பண்றாங்க, ரேசோம் சே चटाइयाम, ரேசோம் அந்த கயிறு நார்னால கயிறு செய்யறாங்க. அடுத்தது रस्सी கயிறு, தைலி பையு, आदि अनेक उपयोगी वस्तुओं को बनाई जाती है. முதலிய பலவிதமான உபயோகமான பொருட்கள் வந்து என்ன பண்றாங்க, செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. உன்கே தரக் பலவிதமான பொருட்கள் உபயோகி वस्तुओं को बनाई जाती है அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாட்டி வாசிக்கிறேன் பாருங்க. नारियल के अंदर बहुत मीठा पानी है. लोग नारियल के गरी को उनके कार्य में उपयोगी करते हैं. नारियल की पकी गरी को चुका लेती है, उसके कोबरा कहती हैं. उसे कोल्हा में डालकर निचोड़ते हैं और तेल निकलते हैं. नारियल का तेल दीप चलाने और सिर पर लगाने के काम में आता है. नारियल के पत्ते से चटाइयाँ बनाई जाती है. उसके रेशों से चटाइयाँ, रस्सी, तैली आदि अनेक तरह के उपयोगी वस्तुओं के बनाई जाती है சொல்றாங்க. சரியா. அடுத்தது தேர்ட் ஒன் என்ன இருக்கு, தூக்கு மேடையை பத்தி, கட்டபொம்மன் தூக்கு மேடையை பத்தி இருக்கு. தூக்கு மேடைனா बमसिका तख्ते पर गड़े होकर, நின்று கொண்டுனா गड़े होकर வீரபாண்டிய கட்டபொம்மன் ने कहा, வீரபாண்டியன் தூக்கு மேடை நின்று கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்றாரு. அதாவது बमसिकी तख्ते पर गड़े होकर வீரபாண்டிய கட்டபொம்மன் ने कहा, என்னது, எனக்கு சாவை பற்றி கவலை இல்லை. मुझे मृत्यु भय नहीं, வருத்தமும் இல்லை. चिंता भी नहीं, வருத்தம் இல்லைனா चिंता भी नहीं. நான் எனது நாட்டிற்காக இறந்து போகிறேன். मैं अपने देश के लिए என்ன பண்றேன், मरने जाता हूँ. நாடுதான் எனக்கு அனைத்தும். देश ही हमारे लिए सब कुछ है, எல்லாத்தையோட எனக்கு எல்லாமே எனது நாடுதான். அதற்காக உயிரை இழப்பது தன்னுடைய தலை சிறந்த நோன்பு. उसके लिए प्राण देने के मेरे धर्म है, என்னுடைய தர்மம் அதுதான். ஆனால் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு வருத்தம் அளிக்கிறது. லேக்கின் मुझे एक ही गेद है, ஒரு வருத்தம் இருக்கு. என்னன்னா, விபத்தி ஆபத்து காலத்தில் தன் நாட்டிற்கு உதவாமல் வந்து விட்டுவேன். இப்பொழுது அதற்காக வருந்தி கொண்டிருக்கேன். ஆபத்து காலம்னா विपत्ति के समय अपने मेरे देश के मदद किया बिना मददना हेल्प பண்ணாமலேயே आ गया போகிறேனே. इसके लिए मैं अब अफसोस कर வருந்தி கொண்டிருக்கேன். அபசோஸ் கர் ரஹா ஹூம், வருந்தி கொண்டிருக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு வாட்டி வாசிக்கிற பாருங்க. बमसी की तख्ते पर गड़े होकर वीरपांडी कट्टबोम्मन ने कहा, मुझे मृत्यु के भय नहीं, चिंता भी नहीं. मैं अपने देश के लिए मरने जाता हूँ. देश की मेरे लिए सब कुछ है, उसके लिए प्राण देने मेरे धर्म है. लेकिन मुझे एक ही गेद है, विपत्ति के समय अपने मेरे देश के मदद किया बिना आ गया. इसके लिए मैं अब अफसोस कर रहा हूँ அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 5th ஒன்று, இது நான் ஏதுன்னு பார்ப்போம். நாம் எல்லோரும் உழைத்து சாப்பிடுவோம் என நமது கிராமங்கள் முன்பு போல் செழிப்புள்ளவர்களாகும். இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அப்போ அகர் யூஸ் பண்ணணும். அகர் ஹம் சப் கடின் பரிக்ஷம रोटी कमाए थे दो हमारा गांव पूर्व की तरह என்ன ஆகும், சம்பத்தி बनेंगे. அகர் ஒருவேளை, அகர்னா இஃப் யூஸ் பண்ணாங்கன்னா அகர் யூஸ் பண்ணுவோம் ஹிந்தியில. அகர் சப் हम कठिन परिश्रम करके रोजी रोटी कमाएंगे दो हमारा गांव पूर्व की तरह संपन्न बनेंगे. தேவையுள்ள ஒவ்வொரு பொருளையும் கிராமத்திலிருந்தே உண்டாக்க வேண்டும். அதாவது விவசாயம் சொல்றாங்க. सभी अवश्य चीजों के उत्पन्न गांवों में ही होना चाहिए. गांवों இந்த கிராமத்திலிருந்தே வந்து என்ன பண்ணணும், உருவாக்கணும்னு சொல்றாங்க. அப்பொழுது நம்மேல் வேற்றொரு மாற்று சக்தி தனது ஆதிக்கத்தை செலுத்த முடியாது.
ஸோ அப்போ வெளியிலேருந்து வந்து விற்க மாட்டாங்க இல்லையா, நம்மளே தயாரிச்சோன்னா அதான் சொல்கிறாங்க. ஐசா கரேங்கே தோ कोई भी शक्ति हम पर अधिकार नहीं कर सकतेंगे. ஐசா கரேங்கே ஒருவேளை அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா कोई भी சக்தி எந்த ஒரு சக்தியும் ஹம்ப் பர் அந்நிய சக்தி என்ன பண்ணாது நம்ம மேலே வந்து அதிகார் நஹிம் சக்தி தன்னோட பொருட்களை நம் தலைமேல் சுமத்த முடியாது. गाँव में अगर कोई जगह हमारा நம்முடைய தலையில் வந்து சிர்ஃபர் நஹீம் டாலே. அடுத்த கிராமத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு நடந்தால் வீட்டை போலவே எல்லா மக்களும் உட்கார்ந்து அதை தீர்த்து கொள்ள வேண்டும். என்ன சொல்றாங்க, गाँव में अगर ஒருவேளை कोई झगड़ा दो सभी गांववासियों को एक साथ बैठकर समाधान करना चाहिए जैसे कि घर में करते हैं. எப்படி நம்ம வீட்டில் செய்கிறோமோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், எல்லாரும் உட்காந்து பேசி தீர்வு காணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எவனை நல்லவனாக நாணயமுள்ளவா கருதிக்கிறோமோ அவனை நம்முடைய தலைவனாக்குவோம். யார் வந்து கரெக்டாக இருக்காங்களோ ஹம்சே நம்மிடத்துல ஜிஸ்கோ இமான்தார் அவர் அச்சி சமஸ்தேஹே என்னவன் நாணயமுனியவன் நல்லவன் இமான்தாராக இருக்கிறான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதோ உன்கோ அப்பனா நேதா பனா தேते हैं அவனை வந்து தலைவனா மாத்துங்க. उनको हमारा कल्याणकारी कार्यों के लिए प्रतिनिधि बनकर विधान सभा को संसद सभा भेजना चाहिए. அவனை வந்து என்ன பண்ணுங்க, நம்ம நாட்டு நலனுக்காக தலைவனாக்குவோம். நம்முடைய நாட்டு நலன்னா கல்யாணம் எடுத்துக்கூற அவனை மாநில சட்டமன்றத்துக்கோ அல்லது நாடாளுமன்றத்துக்கோ நம்முடைய பிரதிநிதியாக அனுப்பணும். ஸோ இப்போ அது 3 வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். மாநில சட்டமன்ற அப்படின்னா பிரதிநிதி அப்படின்னா பிரதிநிதி தான் இந்தியிலையும். மாநில சட்டசபை அப்படின்னா விதான் சபா. நாடாளுமன்றம்னா சன்சதா சபா. விதான்சபா சன்சதா சபாவுடைய பிரதிநிதியா வந்து பேஜ்னா चाहिए அப்படின்னு சொல்றாங்க, அனுப்பும் சொல்றாங்க. ஒரு வாட்டி வாசிக்கிற பாருங்க. अगर हम सब कड़ी परिश्रम करके रोटी कमाएंगे तो हमारा गांव पूर्व की तरह संपन्न बनेंगे. सभी आवश्यक चीजों का उत्पन्न गांवों में ही होना चाहिए. ऐसा करेंगे तो कोई भी अन्य शक्ति हमारा अधिकार नहीं कर सकते हैं. गांव में अगर कोई झगड़ा हो तो सभी गांव वासियों को एक साथ बैठकर समाधान कर चाहिए जैसा कि घर में करते हैं. हमें से जिसके ईमानदार और अच्छी समझते हैं उनको अपना नेता बना लेता है. उनको हमारा कल्याणकारी कार्यों के लिए प्रतिनिधि बनकर विधान सभा या संसद सभा भेजना चाहिए அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆரியர்கள் பற்றி சொல்கிறாங்க. ஆரியர்கள் மிகச்சிறந்த நினைவு சின்னமாக அவருடைய வேத நூல்களே. ஆரியர்களுடைய சர்வசேஷ்ட ஸ்மரக்னா நினைவு வந்து உனக்கே வேதம்னா அவங்களுடைய கிரந்துங்க தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரியோம்கா சர்வசேஷ்ட ஸ்மரக் வந்து அநேக வேத கிரந்தோம் ஹேம். தும்னே அவர்கள் வந்து நூல்களில் எல்லாவற்றை விட பழமையான நூல்கள் வேதங்கள் என்று நீ படித்திருக்கிறாய். तुमने पढ़ होगा நீ படித்திருக்கிற कि वेद ही வேதத்திலேயே सबसे प्राचीन ग्रंथ है. அவங்களே வந்து ரொம்ப பிராச்சீனா ஓல்டு அவங்களுடைய கிரந்து அப்படின்னு சொல்றாங்க. வேதங்களில் அறிவுக்கு வேண்டிய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வேதோமே ஞான சம்பத்தி விஷயம் லிக்கே கை है. வேதங்கள்ல என்ன பண்ண அறிவு சம்பந்தம் ஞான சம்பந்தமா என்ன பண்ணிருக்குங்க எழுதியிருக்காங்க. வேதம் என்றால் அறிவு என்று பொருள். வேதுக்கா தூசரா நாம் ஞான். வேதம்னா அறிவு அப்படின்றது பொருள். அந்த நாட்களில் வேதங்களில் இல்லாத எந்த உயர்ந்த விஷயத்தையும் மக்கள் நினைக்கக்கூடவில்லை. உஸ் ஜமானே மீம் ஜமானேனா அந்த நாட்கள்ல வேத நஹீம் ஹோனே வேதம் இல்லைன்னா அச்சு விஷயம் வந்து லோக் நஹி மாட்டே அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆரியர்களின் மூளை எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆரியர்கோ பௌதிக்னா மூளை ஸ்வஸ்த் கித்தனா ஊஞ்சா ஹே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு ஆதி இவங்களை பற்றி பேசுகிறாங்க தெரியல. சரி, ஓகே. பார்ட் 7 பாருங்க. உயர்ந்த மலையின் மீது கால்நடைகள் ஏறுவது, மேலும் குறிப்பாக இமயமலை போன்ற ஒரேடியாக பனியால் மூடப்பட்டிருக்கும் மலையின் மேல் ஏறுவது மிகவும் அபாயகரமான செயல். மேலே செல்ல செல்ல காற்றில் பிராணவாயு குறைந்து போவதனால் மூச்சு உட்கொள்வது கடினமாகிறது அப்படின்னு சொல்றாங்க. உயர்ந்த மலைனா ஊஞ்சே பஹாடு பர் சட்டானா. கால்நடையாகனா மேலே நடந்து போகிறதுன்றது ரொம்பவும் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊஞ்சே பஹாட் பம் சட்டானா கரஸ்கர் பராஃப் சே, அதுவும் ஃபுல்லாகவே குறிப்பாக வந்து ஹிமாலயம் ஜெய்சே இமாலயம் அந்த மாதிரி பரஃப் பனியால்
बरियाला என்ன பண்ணிருக்கு बर्फ से ढंगे மூடப்பட்ட हिमालय जैसे पहाड़ों पर चट्टाना கதார்னக்னா ரொம்ப அபாயகரமானது கதார்னக் அப்படின்னா அபாயகரமான செயல் ऊपर चढ़ते चढ़ते ऊपर ஏற ஏற हवा में காற்றுல प्राणवायु को कमी हो जाती है प्राणवायु வந்து கம்மியாயிடும் इस कारण सांस लेने कठिन है இதனால மூச்சு விடுது प्राणवायुனா மூச்சு सांसனா மூச்சு வந்து விடுவது ரொம்ப கஷ்டமா இருக்கும் सांस लेने மூச்சு வாங்குறது என்னது கடினம் हो जाता है மேலே குளிர் அதிகமாக இருக்கிறது ऊपर ठंड अधिक लगती है இருமினாலும் தும்மினாலும் வாயிலிருந்து வெளிவரும் எச்சிலோட நீராவி கூட உறைந்து கல் மாதிரி கீழே விழுமா அப்போ எவ்வளோ குளிராக இருக்கும் காம்ஸ்னே யா துக்கனே காம்ஸ்னே அப்படின்னா இருமுனா துக்கனே அப்படின்னா தும்மினா இருமுனா தும்னா வந்து மூங்குசே நிக்கல்னே வாலே பஃப் அந்த நீர் துளி கூட என்ன பண்ணுறது பர்ஃப் और பாப் ஜமாக்கர் பத்ரு கி தரக் நீச்சே அது வந்து என்ன பண்ண பத்ரு கி தரக்னா கல் மாதிரி மாறி கீழே விழுதான் தென்ஜிங் இமயமலை மேலே ஏறுவதற்கான எல்லா புதிய முறைகளும் கற்றுக்கொண்டான் தென்ஜிங் அப்படின்ற ஒருத்தர் நேமு हिमालय पहाड़ी पर चटाने के लिए सब नई तरीका सीख लिए அப்படின்னு சொல்றாங்க படிக்கிறேன் பாருங்க ऊंचे पहाड़ पर चटाना कसाकर बर्फ से ढंगे हिमालय जैसे पहाड़ पर चट्टाने खतरनाक है ऊपर चढ़ते चढ़ते हवा में प्राणवायु को कमी हो जाती है इस कारण सांस लेने कठिन हो जाता है ऊपर ठंड अधिक लगती है गांसने या थूकने से मुंह से निकलने वाले बर्फ और पाप जमाकर पत्थर की तरह नीचे गिरता है देंजिंग ने हिमालय पहाड़ पर चढ़ने के लिए कई नए तरीका सीख लिया அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது 8th one the country we lived in the பாரத வருஷம் நாம் வாழும் நாட்டை பாரத வருஷம் இந்துஸ்தானம் அல்லது ஹிந்து என்று சொல்கிறார்கள் ஹம் தேஷ் கோ ரஹதே ஹை இந்த தேஷ்ல நம்ம ரவத்துமோ அத பாரத வருஷ் இந்துஸ்தான் ஆர் ஹிந்து என்று சொல்கிறார்கள் கஹலாத்தே ஹை நம் நாட்டின் பழமையான பெயர் பாரத வருஷம்தான் हमारा देश का प्राचीन नाम பாரத வருஷ் है பரத் என்ற பெயருடைய புகழ்பெற்ற வாய்ந்த நம்முடைய முன்னோர் ஒருவர் இருந்திருந்தால் இதற்கு பெயர் ஏற்பட்டது हमारा देश के प्राचीन नाम भारतवर्ष है ही है भारत नामक एक प्राचीन शासक के कारण हमारा देश का नाम வந்து பாரத் बना அவர் தான் முதலில் இந்த நாட்டை அமைத்தார் என்று சொல்லப்படுகிறது उन्होंने पहला पहल முதலாவது एक देश को निर्माण किया कहा जाता है இந்துஸ்தான் और हिंद என்ற பெயர் வந்து வேற்று நாட்டவர்களால் அளிக்கப்பட்டது இந்துஸ்தான் और हिंद का नाम विदेशी दिया हुए ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை இந்தியா என்று அழைத்தனர் अंग्रेजों में हमारा देश को इंडिया कहते हैं और वासिकिरा पारुंगा जिस देश में हम रहते हैं वह भारतवर्ष हिंदुस्तान या हिंद कहलाता है हमारा देश का प्राचीन नाम भारतवर्ष है भारत नाम एक प्राचीन शासक के कारण हमारा देश का नाम भारत का बना कहा जाता है कि उन्होंने की पहले पहल முதலாவது इस देश को निर्माण किया हिंदुस्तान या हिंद विदेशियों के दिया हुए नाम थे अंग्रेजों में हमारा देश को इंडिया कहने लगा அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சதா இந்த 8 லெசனும் இப்போ அப்படியே உட்காந்து படிச்சு முடிச்சுட்டு எழுந்துக்கோங்க எக்ஸாம்ல எது வந்தாலும் உங்களால ஈஸியா வந்து எழுதிட முடியும் சரியா முடிஞ்ச அளவுக்கு கிராமர் மிஸ்டேக் இல்லாம எழுத பாருங்க இங்க பேப்பர் 1 பேப்பர் 2 போட்டிருக்கேன் மத்தியமாக்க தேவைப்படுதுன்னா நீங்க மத்தியமா எழுத போறீங்கன்னா அதை போய் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா கிளாஸ் தேவைப்படுதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க தன்யவாதம்